வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு மழை பெஞ்சிட்டே இருந்தது. இன்றைக்கி டே வந்து நல்ல மழையோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. வாசலில் கோலம் போட்டாலும் எப்படியும் மழையில் அழிஞ்சிரும். அதனால தான் இன்றைக்கி கோலம் போடலை. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்தாச்சு. தேங்காய் சட்னியும் இட்லியும் தான். கிச்சனில் பாத்திரம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை நிறைய கிடக்கு. எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருந்தாலும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு கொண்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கணும். மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவாங்க. ஆனால் காலையில் டிஃபன் கொண்டு போயிடுவாங்க. அதை பேக் பண்ணி கொடுத்துடலாம். சட்னி கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும். அப்போ தானே குழுன்னு ஊற்றி சாப்பிட முடியும். இப்போ இட்லிக்கு சாம்பார் சட்னி ரெண்டுமே இருந்துன்னா சட்னி கம்மியாக ஊற்றினா போதும். சாம்பார் வைக்கலைல்ல, அதனால் சட்னி மட்டும் ஊற்றி சாப்பிட்றதுனால சட்னி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றி கொடுக்கணும். இல்லைன்னா அங்கே போய் காஞ்சது மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவ ஆரம்பித்தாச்சு. பாத்திரம் கழுவ வேலை முடிச்சுட்டு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணாமல் பாத்திரம் எல்லாமே அப்படி போட்டுட்டு கிச்சனில் ஏதோ நிறைய வேலைகள் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலே நம்ம மைண்டு ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கும். ஏதோ மைண்டு டிஸ்டர்பாகவே ஒரு வேலையும் செய்ய முடியாத மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் கிச்சனை க்ளீனாக வச்சு பாருங்களேன், ஒரு வேலையும் இல்லாமல் எல்லா வேலையும் முடித்து அந்த மாதிரி பாருங்கள், நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு பாரத்தை தலையில் சுமந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓரளவுக்கு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு பால் அடுப்பில் வச்சு காஃபி போட்டு கொடுக்கணும். அதை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே அவங்களுக்கும் இட்லி சாப்பிட கொடுத்துட்டு நம்மளும் இட்லி அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ற வேண்டியதான். அப்புறம் அந்த இட்லியை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த இட்லி குட்டுவத்தை நம்ம கழுவிடலாம். ஆனால் எல்லா பாத்திரமும் பூசிடலாம். அந்த இட்லி குட்டுவம் பூசுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன மடியாக இருக்கும். அதனால அது இட்லியெல்லாம் தீர்றது வரைக்கும் இட்லி குட்டுவத்திலே இருக்கும். லாஸ்ட்டாக அந்த இட்லி குட்டுவத்தை நம்ம பூசினா சரி, பூசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பூசி முடிச்சிடலாம். அப்புறம் ஒரு 3 இட்லியை தட்டில் எடுத்து வச்சு நான் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் மார்னிங் குடிக்கக்கூடிய ட்ரிங்க் அது தீந்துருச்சு. அதனால் அது அரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சியும் எடுத்துகிட்டு சேர்ந்து எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதிலேருந்து ஜூஸை எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா போதும். ஒரு 15 நாளைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய கிளாஸில் 1/4 கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு மீதி 3/4 கிளாஸ் ஹார்ட் வாட்டர் ஊற்றிட்டு வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம எடுத்து குடிக்கணும். இந்த ஜூஸை நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மார்னிங் வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காயில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நெல்லிக்காய் நம்ம எந்த விதமாக ஊறுகாய், வத்தல் அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம், மெனக்கெட்டு செய்ய மாட்டோம். ஆனால் இந்த மாதிரினா டெய்லி நம்ம ஜூஸாக எடுத்து குடிக்கும்போது அதில் உள்ள பெனிஃபிட் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். ஏன்ல தள்ளு டைம் ஒரு 11:30 மணி இருக்கும். துணி துவைக்க வேண்டியது இருந்து, அதனால் வீட்டுக்கு போட்ட துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுடலாம். மற்றபடி வெளியெல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் உடுக்கக்கூடிய துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட மாட்டோம், கையில் தான் துவைப்போம். அதை சர்ஃப் எக்ஸல் போட்டு ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு போயிட்டேன். பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மளை என்ன சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரிய தான் செய்யும், ஆனால் தெரியாத மாதிரி பேசுவாங்க. ஆனால் நம்ம தான் நம்மளை பெருமைப்படுத்திக்கணும். நம்மளை பெருமையாக நான் ஹோம் மேக்கராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால இன்றைக்கி காய்கறி தான் சமையல் பண்ணணும்.
அதனால் நம்ம மாடியில் வந்து முருங்கைக்காய் கிடக்கு, அந்த முருங்கைக்காயை போய் பறிச்சிட்டு வந்து முருங்கைக்காய் குழம்பும் பீட்ரூட் கூட்டும் வைக்க வேண்டியதான். முருங்கைக்காயை பார்த்திங்களா எவ்வளோ நீளமாக தொங்குது பார்த்திங்களா. நான் தான் வச்சேன் இந்த முருங்கை மரம், ஒரு சின்ன கம்பு தான் வச்சேன். ரொம்ப பெருசாக வளர்ந்து வந்துகிட்டே இருந்து நாங்கள் தான் முறித்து விட்டுருக்கோம். ஏன்னா அது கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துரும்னு கொஞ்சம் வெட்டி விட்ருக்கோம். அதனால் பூவெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு காய்க்கும். முருங்கைக்காய் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறனால நம்ம குழம்புக்கு ஒரு முருங்கைக்காயே போதும். அதனால் நல்ல விளைஞ்ச முருங்கைக்காயை பார்த்து ஒன்று பறிச்சிக்கிறேன். அதை நம்ம எடுத்துகிட்டு போய் குழம்பு வைக்கலாம். முருங்கைக்காய் குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இனி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இனி ஃபுல்லும் நம்ம வைக்கிறத காட்டினோன்னா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. அதனால் நான் வந்து கட் பண்ணி நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிறது காட்டிடுறேன். இப்போ நான் குழம்பு வச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியே நல்ல சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது பார்த்திங்களா. அது நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது. கனமழை கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் நல்ல மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மதியம் சாப்பாடெலாம் சமைச்சி சாப்பிட்டுட்டு நம்ம துணியெல்லாம் கோர வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து துவச்சி எல்லாம் அலசியாச்சு. இனி அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விடணும். பாருங்கள் இடம்லாம் எவ்வளோ கேவலமாக கிடக்குன்னு பாருங்கள். கதம்பல் எல்லாமே கீழே கிடக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம தட்டில் கொண்டு போட்டு, இந்த மா இலையெல்லாம் தொங்கிட்டுருக்கு பார்த்திங்களா, மரத்தில் நிறைய இலைகள்லாம் வளர்ந்துட்டு, இது எல்லாத்தையுமே வெட்டி விட்டு இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி ஓசெல்லாம் வச்சு அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணணும். உங்கள் ஐடியா தெரிஞ்சுக்க இப்படி எடு, இங்கே அந்த க்ளீன் பண்ணி விட்டதை எடு. இதை எடுக்காத கருகருன்னு ஆயிடுச்சு. கரு கறி 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 கரு. நான் அப்படா வாங்கிடா, நீங்கள் எப்படி செஞ்சு தருவீங்களா? வாங்கி தருவேன்னு சொன்னாங்களா? நீங்கள் எப்படி வாங்கி தந்தா செஞ்சு தருவீங்களா? அதான் வாங்கி தருவேன்னு சொன்னாங்களா? ஆமாம். சரி கட் பண்ணே. அடிச்சு விட்டியா? ஆமாம். கழுவி விட்ட இடத்த கட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கிடந்த இடத்த எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. கதம்பெல்லாம் எடுத்து மேலே கொண்டு போட்டாச்சு தட்டில். அப்புறம் அந்த மாவு இலையெல்லாம் மழை தண்ணியில் நனைஞ்சி வீட்டுக்குள்ளே அப்படி மரம் வந்து விழுது மாதிரி எல்லாம் வந்து கிடந்து, அது எல்லாத்தையுமே வெட்டி விட்டு எல்லாம் வெளியே கொண்டு போட்டு ஓரளவு அந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. வாஸில் தண்ணியெல்லாம் வச்சு அடித்து விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் என் அடுப்பை பார்த்திங்களா மழையில் நனைஞ்சி போச்சு. வெளியே வச்சு இப்போ சோறு பொங்க முடியாது மழை நேரத்தில். மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் சோறு பொங்க முடியும். இது வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை முறை தான். சரிதா வினு லைஃப் ஸ்டைல் நம்ம சேனல். இந்த இயற்கையான எளிமையான வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.